ஹலோ மக்களே! வேலைக்காக யூகே வந்தப்போ யாராச்சும் என்கிட்ட, "இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நீங்க இங்க சொந்த வீடு வாங்கிடுவீங்கன்னு" சொல்லியிருந்தா, நான் கண்டிப்பா அத நம்பியிருக்கவே மாட்டேன். ஸோ நாங்க யூகே வந்தப்போ வெறும் 2 இயர்ஸ் தான் எங்களோட அப்ராட் பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சரி 3 வருஷமா வாடகை வீட்லயே இருக்கோமே, வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ரென்ட்டே எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்போ அமைஞ்சது தான் இந்த வீடு. இல்ல வீடு வாங்குறது எங்க லிஸ்ட்லயே இல்ல. ஆனா டைம்ன்னு ஒண்ணு வந்தா நம்ம நெனச்சு கூட பார்க்காத விஷயம்லாம் நடக்கும்ன்றது எங்களுக்கு அப்பதான் தோணுச்சு. நாங்க இப்ப இருக்க வீடோட மாடல் ஹவுஸ் கூட நான் பார்க்கல. ஏதோ நம்பிக்கையில சரி இதான் வீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன் பிட்வீன் நம்மளுக்கு ஸ்லாட் அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம வீடு பார்க்கறதுக்கே நம்ம ஊர் மாரிலாம் டெய்லிலாம் போய் பார்த்துட்டு வர முடியாது. முக்கியமா அவங்க அந்த ஸ்லாட் குடுக்கறதுக்கு காரணமே நம்ம ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஆர்டர் பண்றதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் தான். ஏன்னா இங்க நம்ம ஃபர்னிச்சர் ஆர்டர் குடுத்தோம்னா மினிமம் 6 வீக்ஸ் ஆகும். இந்த ஃப்ளோரிங்கு, கிச்சன் கேபினெட்டு, பாத்ரூம் டைல்ஸு இது எல்லாமே நமக்கு புடிச்ச மாரி சூஸ் பண்றதுக்கு பில்டர்ஸ்ல ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. இதுல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே, இல்ல அப்கிரேட் பண்ணாலும் அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆயிட்டே இருக்கும். நாங்க பண்ண சேஞ்சஸ்க்கு ஆல்மோஸ்ட் 13,600 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 16,00,000. அவ்வளோ அளவுக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுவும் இல்லாம இங்க டைல்ஸ் பயங்கர காஸ்ட்லி. எங்க பாத்ரூம்ல பாதி செவுத்துக்கு டைல்ஸ் போட்டதுக்கே செம்மையா ரேட் ஏத்தி விட்டுருச்சு. அதே மாரி இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹுட்டு, மைக்ரோவேவ் இது எல்லாமே நாங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம் ஸ்டாண்டர்ட்ல இல்லாம. அப்படி இப்படின்னு இந்த வீடு கட்டி முடிக்க கரெக்ட்டா ஒரு 7 மாசம் ஆயிடுச்சுங்க. ஸோ வீடு கீஸ் வாங்கின டேட்லேருந்து நம்ம இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும். நோ மேட்டர் வாட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ நாங்கள் கீஸ் வாங்கின டைம்லேருந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 மந்த் கேப் இருந்துச்சு. ஏன்னா நல்ல நாள் இல்லை. எக்ஸாக்டாக 24 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது நாங்கள் கிரகப்பிரவேசம் வைக்க. அப்புறம் வீடு காலி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் இஎம்ஐயும் பே பண்ணோம். நாங்கள் ரெண்டல் ஹவுஸ்க்கும் ரெண்ட்டும் பே பண்ணோம். அந்த வருஷம் எங்களை வச்சு செஞ்சிருச்சு. ஆனால் ஒரு வழியாக நல்லா கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சு சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு.